இப்போ நம்ம நூற்கோல் வச்சு ஒரு சப்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நூற்கோலை கட் பண்ணி உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். 2 தக்காளியை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி, 1 ஸ்பூன் தனியா, அப்புறம் கொஞ்சம் கடல் பாசி, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு அவ்வளோதான் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து 3 லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பாருங்க, மசாலா சோம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, லவங்கம், கடல் பாசி, அப்புறம் வந்து பட்டை, இவ்வளோதான் இது. இதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். வதக்கி எடுத்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வானொலி அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம முதல்ல இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா சாமான் எல்லாத்தையும் வதக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கி தான் போகும், ரொம்ப வதங்கணும் இல்லை. நம்ம அப்புறம் கிரேவியை பொரிக்க வைக்க போகிறோம். வெங்காயம்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணி தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் இந்த மசாலா சாமானை ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், காரமாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி அதையும் சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி, கொஞ்சம் பொட்டுக்கடலை. நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துப்பேன், திக்னஸ்க்கு, கிரேவி திக்னஸ் கொஞ்சம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா வதங்கியாச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுவோம். இப்போ ப்ரெஷர் பேனில் வந்து
நான் வந்து சீரகம் தாளிச்சிருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டு சீரகம் தாளிச்சிருக்கேன். இப்போ இந்த வதக்கின தக்காளி வெங்காயம் எல்லாம் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துடுவோம். இது ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ குருமாவுக்கு தேவையான, இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பு சேர்த்துடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன், உப்பு சேர்க்குறேன். வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நம்ம காய் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொதி வரட்டும். இதில் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், சுகர் சேர்த்துட்டு ஸோ அது நல்லா ஒரு கொதி வரட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த காயையும் சேர்த்துடுவோம். வேக வச்ச இந்த நூற்கோலையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம், எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம், உப்பு எல்லாம் போதுமான்னு பார்த்துடுவோம். பார்த்துட்டு அது தேவையாக இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதி வரட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேணும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடுவோம். ஸோ நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சுட்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வந்து கொஞ்சம் பால் சேர்க்க போகிறேன், காய்ச்சின பால் சேர்க்க போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நல்ல டேஸ்டியான நம்மளுக்கு நூற்கோல் சப்ஜி ரெடி.
பசங்க சாப்பிட மாட்டாங்க, வெறும் நூறுக்கோல் அந்த வாசனை பிடிக்காது. சாம்பாரில் போட்டால், பொரியல் போட்டால், இந்த மாதிரி சப்ஜி நம்ம மசாலாலாம் சேர்த்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நூறுக்கோல் சப்ஜி ரெடி. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். ஸோ கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். நூறுக்கோல் சப்ஜி ரெடி. இது பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ப்ளைன் ரைஸில் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ சப்ஜி ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.